ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சரிதாஸ் விலாக். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சிறகடிக்க ஆசையில் பார்த்தீங்கன்னா, நேத்தியே சொன்னோம் பாருங்கள், மீனா தேவையில்லாத வேலை பார்க்குறாங்கன்னு. ஒரு வீட்டுக்கு பூ கொடுக்க போனோம்னாக்கா வாசல்லே பூவை கொடுத்துட்டு நம்ம அப்படியே வந்துடணும். அதுதான் நம்மளோட வேலை. அவங்களே உள்ளே கூப்பிட்டா கூட அவங்க பக்கத்தில் இருக்கிறப்ப ஏதோ ஒன்று செய்கிறோமா, அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. அவங்க இல்லாதப்ப அவங்க வீட்டு ரூமுக்கு போகிறது இதெல்லாம் நம்ம பண்ணக்கூடாது. நம்ம நேர்மையாக இருந்தால் கூட அவங்க நம்மளை தப்பாக தான் நினைப்பாங்க. அதுதான் உலகமே அப்படி தான் இருக்குது. மீனாவுக்கு அதுமாரி தான் நடந்திருக்கு. இப்போ மீனா மேலே பழியை தூக்கி போட்டாங்க விஜயா. மீனா தான் திருடுதான் அப்படிங்கிற மாதிரி. அதுக்கப்புறம் என்னென்னா, பார்வதி எவ்வளோதோ சொல்கிறாங்க, மீனா அது மாதிரி கிடையாது, நேர்மையான பொண்ணு, மீனா இப்போ மருமக தானே, நீயே இப்படி பழியை தூக்கி போடுறியே அப்படின்னு. அதெல்லாம் கிடையாது, மீனா தான் இந்த வீட்டுக்கு வந்தா, அவள் தான் எடுத்துகிட்டு போயிருப்பா, அவளுக்கு இங்கே பணம் இருக்கிறது எப்படி தெரியும் அப்படின்னு பார்வதி கேட்குறாங்க. அதெல்லாம் கிடையாது, வக்கீல் சொல்லியிருப்பார் முத்துக்கிட்ட. முத்து மீனா கிட்ட சொல்லியிருப்பான், அந்த பணம் இங்கே தானே இருக்குன்ட்டு அவள் வந்துருப்பா. அது எப்படி நீ வாங்கின பணம் இங்கே இருக்குன்னு அவளுக்கு எப்படி தெரியும்? அதுவும் இல்லாமல் மீனாவை நான் தான் ஃபோன் பண்ணி கூப்பிட்டேன் பூ வேணும்ன்ட்டு. முத்து அப்படியே நீ பணம் வாங்கிட்டு தான் வாபஸ் வாங்கினேனாக்கா இந்நேரம் அவன் உங்கள் வீட்டுக்கார்ட்ட சொல்லியிருப்பான்ல. முத்து வாயில் அதெல்லாம் தங்காதே இந்நேரம் சொல்லியிருப்பான். அதெல்லாம் கிடையாது, அவளுக்கு எப்படி தெரியும்? அதெல்லாம் மீனா மேலே அநியாயமாக பழியை தூக்கி போடாத, பாவம் அப்படின்னு சொல்லி பார்வதி அவ்வளோதான் சொல்கிறாங்க. ஆனால் நம்ம விஜயா எப்போதும் மீனாவை ஏதாவது ஒன்று சொல்லிக்கிட்டே இருக்கணும், திட்டிக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் அவங்களுக்கு தூக்கம் வரும். அதெல்லாம் கிடையாது, உனக்கு தெரியாது. அவள் தான் நைஸாக பணத்தை எடுத்துகிட்டு போனான். அவள் கொடுத்த பூவுக்கே பணம் வேணான்னு அவள் இந்த பணத்தை போய் அவளாக எடுக்க போகிறா அப்படின்னு சொல்லி பார்வதி கேட்குறாங்க. அதான் 2 லட்ச ரூபா பணம் எடுத்துட்டால, அப்புறம் என்னத்துக்கு பூவுக்கு 100 ரூபா பூவுக்கா காசு வாங்க போகிறா? அதனால் அவள் நைஸாக வந்த வேலை முடிஞ்சோன்னே போயிட்டா அப்படி சொல்லி இவங்க சொல்கிறாங்க. உனக்கு ஒன்றும் தெரியாது அவளை பற்றி. அவள் குடும்பமே திருட்டு குடும்பம். அவளை பற்றி உனக்கு ஒன்றும் தெரியாது. நான் வீட்டுக்கு போகிறேன், வீட்டில் போயிட்டு நான் அவளை விசாரிச்சுக்கிறேன். நான் போன உடனே உனக்கு மிஸ்டு கால் கொடுப்பேன். நீ எனக்கு ஃபோன் பண்ணி பணம் காணுங்கிற மாதிரி சொல்லு, உன்னோட பணம் மாதிரி நீ சொல்லணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க போயிடுறாங்க. வீட்டுக்கு போன உடனே ஃபோன் மிஸ்டு கால் கொடுத்துட்டாங்க. பார்வதி உடனே கால் பண்ணி லைன்லேயே தான் இருக்காங்க பார்வதி. இவங்க மொத்த கதையும் அவங்களே தான் பேசுகிறாங்க விஜயா. என்னது பணத்தை காணுமா? ஐயோ எவ்வளவு, 2 லட்சமா? ஐயோ யார் வந்தா வீட்டுக்கு? ஓ மீனா தான் வந்தா இல்லை, அப்போ மீனா தான் எடுத்துட்டாளோ அப்படிங்கிற மாதிரி இவங்களாவே கேள்வியும் இவங்களே கேட்டுக்கிறாங்க, பதிலும் இவங்களே சொல்லிக்கிறாங்க. பார்வதி அந்த பக்கம் லைனில் இருந்துக்கிட்டு எல்லாமே நீயே சொல்கிறியா, பாவம் அந்த பொண்ணு மேலே நானா சொல்கிறேன், அந்த பணம் என்னோட பணமா, உன்னோட பணம் தானே, நீ அங்கே போய் என்னோட பணம்னு வேற சொல்கிறியா, தேவையில்லாமல் என்னத்துக்கு இதில் இழுத்து விட்றேங்கிற மாதிரி அவங்க பேசிகிட்டு இருக்காங்க. இவங்க என்னன்னாக்கா, ஓகே இரு, மீனாக்கிட்டே கேட்கலாம், அவள் தான் எடுத்துகிட்டுப்பா, வேறு யார் எடுத்துகிட்டுப்பா, அவள் தான், அவங்க குடும்பமே திருட்டு குடும்பம் தானே அப்படிங்கிற மாதிரி இவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க. உடனே அங்கேருந்து முத்து ஃபோனை வாங்கி, அத்தை என் பொண்டாட்டியை பார்த்தா உங்களுக்கு எப்படி தெரியுது, பூ கொடுக்க தானே அவள் வந்தா, அவனா திருடுறாளா, மீனா பற்றி உங்களுக்கு தெரியாதா, அவன் மேலே எப்படி பழியை தூக்கி போடுறீங்க? உங்கள் வீட்டில் எவ்வளோ பேர் ஸ்டூடெண்ட்ஸுக்கெல்லாம் பரதநாட்டியம் கற்றுக்க வராங்க, அவங்கள யாராவது கூட எடுத்துருக்க மாட்டாங்களா? மீனா தான் எடுத்திருப்பாளா? உங்களுக்கு எப்படி மனசு வருது? மீனா பற்றி உங்களுக்கு நல்லா தெரியும்ல அப்படின்னு சொல்லினா, இல்லை முத்து, பணம் மீனா தான் வந்தா, பணம் காணுன்னு தான் சொன்னேன், வேறு எதுவும் நான் சொல்லலைங்கிற மாதிரி அவங்க தயங்கி பேசுகிறாங்க. அதுக்கப்புறம் என்னன்னாக்கா எவ்வளோதோ பேசுகிறாங்க எல்லோரும். அண்ணாமலை திட்டுறாரு, மீனாவை பார்த்து அது மாதிரிலாம் சொல்கிறியே, உனக்கு இதாக இல்லை, எப்போ பார்த்தாலும் அந்த பொண்ணு மேலே ஏதாவது ஒரு பிடிக்கலைனாக்கா 1000 பிரச்சனையை அந்த பொண்ணு மேலேயே போட்டுக்கிட்டு இருக்க, உனக்கு பிடிக்கலைனாக்கா உனக்கு வேண்டாத மருமகனா என்ன வேணாலும் சொல்லுவியா? மீனா அதை மாதிரி இப்போ அடுத்தவங்க காசுக்கு ஆசைப்படுறவ கிடையாது. அதுவும் இல்லாமல் அவள் நீ திட்டினியங்கிறதுக்காக வேண்டி அவள் போட்டிருந்த நகை மொத்தத்தையும் கழட்டி கீழே வச்சவ. நீ என்னன்னாக்கா அவள் மேலே திருட்டு பழியை தூக்கி போடுற. அவள் தம்பி திருடுனதுக்காக வேண்டி மீனாவும் அது மாதிரி நீ நினச்சிக்கிட்டு இருக்கியா? மீனா அப்படி கிடையாது, எனக்கு தெரியும், அவள் இது மாதிரி காரியம்லாம் பண்ண மாட்டான்னு சொல்லி அண்ணாமலை பேசுகிறாரு. ஸ்ருதி, ரவி எல்லாருமே அதான் பேசுகிறாங்க. இந்த திருட்டு கொட்டு நிற்குது ரோகிணி என்ன மனசுக்குள்ளே சொல்லிக்குது, எப்படியோ மீனா பக்கம் திரும்பிடுச்சு இந்த பிரச்சனை, இப்போ நிம்மதி தான், இனிமேல் நமக்கு பணம் திருடின பிரச்சனை வராதுன்னு சொல்லி அது மனசுக்குள்ளே சொல்லிட்டு நிற்கிறாங்க. மனோஜிக்கு சந்தோஷமாக இருக்குது, மீனாவை இந்த மாதிரி திருடின்னு சொன்னதுனால சந்தோஷமாக இருக்குது. இவர் கேட்குறாரு, எவ்வளோ பேர் அங்கே பரதநாட்டியம் கற்றுக்கிறதுக்கு வராங்க, அவங்கள யாரும் எடுத்துருக்க மாட்டாங்களா, மீனா தான் எடுத்துருப்பாளா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு ஒன்றே அவங்க சொல்கிறாங்க, வர்ற பசங்க எல்லாம் பணக்கார வீட்டு பசங்க, அந்த பசங்க இது மாதிரி புத்தியெல்லாம் யாருக்கும் கிடையாது, இவங்க குடும்பம் தான் திருட்டு குடும்பம், இவ தான் எடுத்திருப்பா அப்படின்னு சொல்லி இவங்க பேசுகிறாங்க. உடனே என்னன்னாக்கா மீனா அழுகுறாங்க.
மீனாவுக்கு அழுவ தானே தெரியும், வேற என்ன தெரியும்? அவங்க மாமியார் என்ன பேசினாலும் அப்படியே அழுவ தானே தெரியும், எதிர்த்து கேட்கறது கூட தெரியாதே. அழுதுட்டு நிற்கிறாங்க, நான் அந்த பணத்தை எடுக்கலைன்னு. இவங்க உடனே ஐயோ நான் 30 வருஷமாக பார்வதியோட ஃப்ரெண்டாக இருக்கனே, நான் இனிமேல் பார்வதி முகத்தில் எப்படி முழிப்பேன்? என் வீட்டில் 2 மருமக வந்திருக்காளுங்க கோடீஸ்வரி ஆட்டம், இவ ஒரு பிச்சைக்காரி, இவ ஒரு திருட்டு குடும்பத்தில் பொண்ணை கட்டி கூட்டு வந்துட்டு என்னை அசிங்கப்படுத்துகிறாங்களே, நான் இனிமேல் பார்வதி முகத்தில் எப்படி முழிப்பேன்? அவள் என்ன நினப்பா? நான் எப்படி அங்கே பரதநாட்டியம் சொல்லிக் கொடுக்க அங்கே அவங்க வீட்டுக்கு போவேன், நான் டெய்லி அவங்க வீட்டுக்கு போகணுமே, அவள் என்ன எவ்வளோ அசிங்கமாக என்ன நினப்பா அப்படிங்கிற மாதிரி இவங்க சீன்லாம் போடுறாங்க. அதுக்கப்புறம் என்னன்னாக்கா அண்ணாமலை சொல்கிறாரு, நீ என்ன வேணாலும் சொல்லு, ஆனால் மீனா இந்த காரியத்தை பண்ணியிருக்க மாட்டா, ஆனால் தேவையில்லாமல் மீனா மேலே பழியை போடாத, அதோட பாவத்தை நீ தான் அனுபவிப்ப அப்படிங்கிற மாதிரி அவர் பேசுகிறாரு அண்ணாமலை. அதுக்கப்புறம் என்னன்னாக்கா மீனா அழுகுறதை பார்த்தோன்னா, முத்து நீ வா, நான் இந்த பணம் எப்படி காணா போனது என்ன எதுங்கிறத நான் கண்டுபிடிக்கிறேன், நீ வா, நீ எதுக்கு அழுதுட்டுருக்க வான்னு சொல்லி கூட்டுரு போயிட்டு தனியாக நிற்க வச்சு பேசுகிறாரு. அழுவாத, எதுக்கு அழுதுகிட்டு இருக்க, நீ எந்த தப்பும் பண்ணல, நீ எதுக்கு அழுகுற, உன்னை பற்றி எனக்கு தெரியும் அப்படிங்கிற மாதிரி முத்து பேசுகிறாரு. சரி நீ கொஞ்சம் நாளைக்கு போயிட்டு உங்கள் அம்மா வீட்டில் இரு, சத்யா பிரச்சனை முடிஞ்சதுலேருந்தே எங்கள் அம்மா கொஞ்சம் குத்தி காட்டி பேசிகிட்டு இருக்காங்க, டெய்லி ஏதாவது ஒன்று சொல்லி கஷ்டப்படுத்துகிறாங்க, நீ கொஞ்சம் நாளைக்கு உங்கள் அம்மா வீட்டில் இரு, நான் எல்லாத்தையும் அதுக்கப்புறம் சரி பண்ணிவிட்டு உன்னை கூப்பிட்றேன் அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறாரு. ஆனால் மீனா சொல்கிறாங்க, நான் போகமாட்டேன், இப்போ இந்த திருட்டு பழியை என் மேலே தூக்கி போட்டிருக்காங்க, இதோட நான் எங்கள் வீட்டுக்கு போனேன்னாக்கா எங்கள் அம்மாவும் கஷ்டப்படுவாங்க, இதை கேட்டாக்கா எங்கள் அப்பா எங்களை அப்படி வளர்க்கலை, இந்த பழி என் மேலே விழுந்ததை சரி பண்ணிட்டு தான் நான் போவேனே தவிர இப்போ நான் போகமாட்டேன் அப்படின்னு சொல்லி மீனா சொல்கிறாங்க. சரி விடு, இது என்ன அம்மா பேசுகிறத பார்த்தா இவங்க உன் மேலே பழியை போடணுன்னு ஏதோ ட்ராமா பண்ணுறாங்க, நல்லா தெரியுது. இதை பார்வதி ஆண்டி அது மாதிரி டைப்பு கிடையாது, அவங்க ரொம்ப நல்லவங்க. அவங்க அவங்கள்ட்ட போய் விசாரிச்சாக்கா, நேரில் விசாரிச்சாக்கா என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சுங்கிறதெல்லாம் கரெக்டாக தெரிஞ்சிடும், நீ கவலைப்படாத, நான் போய் பார்வதி அத்தையை போய் விசாரிச்சுட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு முத்து கிளம்புறாரு. இப்போ மீனா அழுதுகிட்டு நிற்கிறாங்க. இப்போ எனக்கு தெரியாது, இந்த பணத்துக்கு இவங்க 2 பேர் தான் பொறுப்பு ஏற்றுக்கணும்னு சொல்லி விஜயா சொல்லிக்கிட்டு இருக்காங்க, முத்துவையும் மீனாவையும். இப்போ ரோஹிணி அப்பாடா பிரச்சனை விட்டுச்சு, நம்ம திருடணும், பழி யார் மேலேயே விழுந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி நிற்கிறாங்க. ஆனால் மீனா பாவம் வீண் பழியை சுமந்துக்கிட்டு அவங்க அழுதுகிட்டு நிற்கிறாங்க. இந்த பாவமெல்லாம் யாரை சேரப்போகுது? ரோஹிணியை தான் சேரப்போகுது. ஒருத்தவங்களை தேவையில்லாமல் ஒருத்தவங்கள நல்ல மனசை என்றைக்கும் கஷ்டப்படுத்தக்கூடாதும்பாங்க. இதை மாதிரி திருட்டு வேலையெல்லாம் பார்த்துக்கிட்டு பழியை தூக்கி அடுத்தவங்க எல்லாம் போட்டுட்டு அப்படியே ஒன்றுமே தெரியாத புள்ள மாதிரி மூஞ்ச வச்சுக்கிட்டு நிற்கிது பாருங்கள் ரோஹிணி. அவ்வளோ கோபமாக வருது. இப்போ முத்து போய் விசாரித்தா தெரிஞ்சு போயிடும்ல கதை, அந்த பணம் யாரோடது எவரோடது. அவர் தான் சொல்கிறாரே, கம்ப்ளைண்ட் பண்ணுங்கள், என் பொண்டாட்டி தானே திருட்டிட்டா சொல்கிறீங்க, போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணுங்கள், நாங்கள் போலீஸ்லேயே பேசிக்கிறோம் அப்படிங்கிறாரு முத்து. இப்போ வீட்டில் போய் விசாரிக்கும் போது தெரியும் அந்த பணம் எங்கே வந்துச்சு, யார் கொடுத்தாங்க, அந்த பணம் யாரோட பணம் அப்படின்னு தெரிஞ்சு போயிடும். முத்துக்கு பணம் யாரோட பணம்னு தெரிஞ்சிட்டாலே அந்த பணத்தை யார் அந்த வீட்டுக்கு வேறு யார் வந்தாங்கங்கிறத அவர் நோட் பண்ண ஆரம்பிச்சிருவார்ல. ரோஹிணி வந்ததையா இன்னும் சொல்ல மாட்டுறாங்க. பணம் வந்ததுக்கப்புறம் ரோஹிணியும் அங்கே வந்திருக்காங்கல்ல, ரோஹிணி வந்ததை இப்போ வரைக்கும் வெளியில் யாருமே சொல்லலையே, இதுக்கப்புறம் தான் சொல்லுவாங்க. பார்வதி தான் சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன், ரோஹிணி கூட தான் வந்துட்டு போனா அப்படின்ட்டு. நல்லா வசமாக சிக்க போகுது ரோஹிணி, 4 பக்கமும் அப்படியே சுற்றி வளைச்சி பிடிக்க போகிறாங்க. அப்போ தான் தெரிய போகுது ரோஹிணியோட ஆட்டம், அதுக்கப்புறம் தான் அடங்க போகுது. அப்போ கொண்டு போய் விஜயா மூஞ்சி எங்கே கொண்டு போய் வச்சுக்குவாங்கன்னு தெரிலையே. இப்போ தேவையில்லாமல் மீனா மேலே அவ்வளோ பழியை தூக்கி போடுறாங்க, அவ்வளோ கேவலமாக பேசுகிறாங்க, அவ்வளோ அசிங்கமாக பேசுகிறாங்க. 2 மருமகளும் கோடீஸ்வர வீட்டு மருமகளாம், இவங்க தான் திருட்டு குடும்பம்னு சொல்லி அவ்வளோ கேவலமாக ஒரு பொண்ணை பேசுகிறாங்களே. இவ்வளோ விஷயத்தையும் ரோஹிணி தான் பண்ணிச்சின்னு தெரியும் பொழுது எங்கே கொண்டே வச்சுக்குவாங்க மூஞ்ச. அப்போ சும்மா ஒரு மன்னிச்சுட்டு அப்படியே விட்டுருவாங்க. அப்போ தேன் எடுத்தவன் ஒருத்தவன் புறங்க எனக்கு ஒருத்தவங்கிற கதையா. அவ்வளோ கஷ்டப்பட்டது மீனா அவ்வளோ திட்டையும் வாங்கிக்கிட்டு அந்த வீட்டு வேலையும் பார்த்துக்கிட்டு அந்த வீட்டில் அவங்க பாவம் அவ்வளோ அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு குடும்பம் பண்ணுவாங்களாம். பண்ணுற திருட்டு வேலையை மொத்தத்தையும் ரோஹிணி பார்த்துட்டு சந்தோஷமாக இருக்குமா. கடைசி நேரத்தில் ஒரே ஒரு மன்னிப்பை மட்டும் கொடுத்துட்டு மனோஜிக்காக வேண்டியும் ரோஹிணியை ஏற்றுக்குவாங்களாம். எங்கே போகுது பாருங்கள் அந்த கதை. இதோட தான் இருக்குங்க சிறகடிக்க ஆசை கதை. பார்க்கலாம். முத்து இப்போ நாளைக்கு பார்வதிகிட்ட போய் விசாரிக்க போவார். அப்போ தான் தெரிய போகுது விஜயாவோட ஆட்டம். இப்போ போய் தானே சொல்லியிருக்காங்க இது பார்வதியோட பணம்னு. இப்போ இவ்வளோ பெரிய விஷயத்த மறைச்சிருக்காங்க. இதே நாளைக்கு இந்த விஷயம் தெரிஞ்சதுக்கப்புறம் பாருங்களேன்,
அதே முத்து அந்த தப்பை பண்ணியிருந்தா 1000 கேள்வி கேட்பாங்க. அதே விஜயா அந்த தப்பை பண்ணியிருக்காங்கல்ல, மறைச்சிருக்காங்க. வக்கீல்கிட்ட வந்து பணத்தை வாங்கிக்கிட்டு வாபஸ் வாங்கியிருக்காங்க. இவ்வளோ விஷயத்தையும் கட்டின புருஷன்ட்டையே அண்ணாமலைகிட்டே மறைச்சிருக்காங்கல்ல. ஆனால் நாளைக்கு இந்த விஷயம் தெரியும் போது பாருங்களேன், அண்ணாமலை அப்படியே அமைதியாக உட்காந்துருப்பார். ஏன்னா பொண்டாட்டி பண்ண தப்பெல்லாம் கேட்க மாட்டார், மனோஜ் பண்ணுற தப்பெல்லாம் கேட்க மாட்டார். அவருக்கு எதிர்த்து கேட்குற ஒரே ஆள் முத்துவை மட்டும்தான் கேட்பார். முத்து மீனா தப்பு பண்ணால் மட்டும்தான் அண்ணாமலை கேட்பார். மற்றவங்க யார் தப்பு பண்ணாலும் அமைதியாக போயிடுவார். இப்போ மனோஜ் 2 லட்ச ரூபா பணத்தை மறைச்சார்ல, சன்னியாசி சார் கொடுக்க சொன்ன காசை, சந்தோஷ் சார் கொடுக்க சொன்ன காசை மறைச்சார்ல, அதையும் விட்டுட்டாங்க பாருங்கள், காமெடியாக விட்டாங்களா. இப்போ அடுத்து இப்போ விஜயா வந்துட்டு வக்கீல்கிட்ட பணத்தை வாங்கிட்டு தான் வாபஸ் வாங்கினாங்கன்னு தெரிஞ்சவொன்னா அதையும் அப்படியே விட்டுருவாங்க. அதே முத்து பண்ணால் தான் தப்பு. அதுதான் மாமியார் உடைச்சா மண் சட்டி, மருமக உடைச்சா பொன் சட்டிங்கிற கதையாக இருக்குது அந்த கதை. பார்க்கலாம் நாளைக்கு என்ன நடக்குதுங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். பார்வதி ஆனால் சும்மா சொல்லக்கூடாது, நல்லவங்களாக தான் இருக்காங்க. மீனா மேலே அவங்க பழி சொல்ல விரும்பவே இல்லை. ஏன்னா மீனா வந்துட்டு நல்ல டைப்பு, அது மாதிரி பண்ணுற பொண்ணு கிடையாது. அவள் ஏழையாக இருந்தால் கூட நியாயமாக நடந்துக்குவா, நேர்மையாக நடந்துக்குவா, அவள் அது மாதிரி பண்ண மாட்டான்னு பார்வதி சொல்கிறாங்க. ஆனால் அந்த விஜயாவுக்கு அப்படி என்ன தான் அந்த மீனா மேலே கோவமோ தெரிலங்க. அப்படி என்ன தான் கோவம்னு தெரில. என்ன அந்த பொண்ணு ஏழை வீட்டில் பிறந்தது தான் கோவமா? எதுக்கு இந்த இது? பாவம் தானே. பார்க்கலாம் நாளைக்கு என்ன தான் நடக்குதுங்கிறத வெயிட் பண்ணி பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றிங்க.